student, 12th standard chapter 3 le exercise 3.1 le sum number 1, if the sides of the cube box are the increased by 1, 2, 3 units. ஒரு கியூப் பாக்ஸ் வந்து என்ன சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னா நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது, கியூபாய்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஒரு கியூப் பாக்ஸ் என்ன நமக்கு சைடு வந்து நான் ஒரு சைடு 2, ஒரு சைடு 2, ஒரு நெக்ஸ்ட் சைடு 3 யூனிட்ஸில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஃபார்மேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகுது, கியூபாய்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இந்த வால்யூம் இஸ் இன்க்ரீஸ் பை 52. அதோட வால்யூம் எப்படி நமக்கு கியூபாய்டாக சேஞ்ச் பண்ணால் நமக்கு வால்யூம் நமக்கு 52 கியூபிக் யூனிட்ஸ் தான் இருக்குது. ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு. அந்த கியூபாய்ட வால்யூம் புதுசாக கண்டுபிடிச்ச கியூபாய்டு வால்யூம் நான் செக் பண்ண சொல்கிறாங்க. கொஸ்டின் ஓகேவா, ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோட என்ன சைடு நமக்கு என்ன சைடு இருக்குது, அந்த சைடு என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு சைடு 1, ஒரு சைடு 2, ஒரு 3 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது என்ன நமக்கு அந்த கியூபுக்கு என்ன எப்படி சேஞ்ச் ஆகுது, கியூபாய்டு சேஞ்சஸ் ஆகும். அது சேஞ்ச் மாத்திர வால்யூம் என்ன இன்க்ரீஸ் ஆகுது. அது எவ்வளோ வாங்குறீங்க, 52 கியூப் யூனிட்ஸாக இருக்குது. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. இப்போ அந்த நியூ கியூபாய்டோட வால்யூம் நான் கொஸ்டின் மார்க் கேட்குறேன். ஓகே சரி, ஓகே நமக்கு அந்த சைடு நமக்கு என்ன தெரியாது, டேரக்ட் சைடு. ஓகேவா, அந்த சைடு என்ன எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிட்டோம். அதோட வால்யூம் எங்கன்னா நமக்கு எக்ஸ் கியூப்னு எடுத்துறேன். ஓகேவா, ஏன்னா கியூப் பாக்ஸோட எனக்கு ஃபார்மேட் தெரியல, அது என்ன எக்ஸ்ன்னு எடுத்துறேன். டேரக்டாக இது எக்ஸ் கியூப்னு எடுத்துறேன். ஓகே ஓகே, நம்ம கியூபாய்டுனா நமக்கு கியூபானா லென்த்து பெருத்துக்கிட்டா, அப்போ கியூபானா எல்லுக்கு என்ன வரும், இது கியூப் வந்து எக்ஸ்னா அது கூட என்ன ஆகும், கியூப் கூட என்ன ஆட் பண்ணிட்டாங்க, +1 ஆட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கியூபுக்கு ஈக்குவேஷன் கியூபிக் பாக்ஸ் தான் கியூபாய்டு சேஞ்ச் ஆகுது. அப்போ கியூபுக்கு எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிட்டோம். அதோட வால்யூம் தெரியாது எனக்கு. அது எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, கியூபாய்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ கியூபாய்டு என்ன எல்லுக்கு என்ன நமக்கு x+1, இந்த கியூபோட வேல்யூ அது கூட என்ன ஒன்று ஆட் ஆகுது, ப்ளஸ் ஒரு சைடு ஆட் ஆகுது, சேஞ்ச் ஆகுது கியூபாய்டு. அது x+2 செகண்ட் சைடு, x+3. அப்போ லென்த்து பிரெத்து ஹைட்டு. இப்போ வால்யூம்னா கியூபாய்டு வால்யூம்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு, x+1, x+2, x+3. ஓகே, இப்போ நமக்கு இதான் நமக்கு என்ன நமக்கு எதோட நமக்கு அந்த கியூபாய்டோட வால்யூம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கியூபாய்டு வால்யூம் நம்ம ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல், அந்த கியூபாய்டு இன்ட்டு கியூபோட வால்யூமுக்கு என்ன அந்த அந்த எக்ஸ் கியூப் கூட தான் என்ன வால்யூம் 52 கியூபாய்டு வால்யூமே ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கியூப் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணாவே நம்ம என்ன ரிசல்ட் ஃபைன் பண்ணிடலாம். அப்போ இந்த சரி வால்யூமோட கியூபோட வால்யூம் ஈக்குவல் டு அந்த நெக்ஸ்ட் நமக்கு கியூபோட வால்யூம் ப்ளஸ் இந்த கியூபோட எவ்வளோ வால்யூம் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க 52. அப்போ ரெண்டு என்ன ஆட் பண்ணுறீங்க, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இதால் இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க, x² 2x 1 × x 1 × 2. ஸோ x+3 எப்படி இருக்குது, இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. x² 2x xன்னு வரும் 3x + 2. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், இந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்க, x × x³ 3x² 2x. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3x² 6 9x 6x 6. ரிமைனிங் டேர்ம்ஸ் ரெண்டு சைடும் சேம் x³ இருக்குது, இங்கேயும் சேம் சிம்பிள் தான் கேன்சல் பண்ணிட்டோம். x³ x கேன்சல் ஆகிடுச்சு. 3x² இங்கே 3x 6x², 2x 9x 11x 6 அப்படியே இந்த 52 இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும், -46. ஓகே, இப்போ 6 × -46 என்ன 276. மல்டிப்ளை பண்ணால் -276 ஆட் பண்ணால் 11 + 11 வரும். அப்போ 23 இது -12 வரும். மல்டிப்ளை பண்ண டேர்ம்ஸு 23ல் -12 போனால் 11 வரும். இங்கே நான் 6x இருக்குதா, அப்போனா வரும் இங்கேயும் 6x இங்கே 6 ஷார்ட்கட் மெத்தடு திரும்பி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதால இங்கே என்ன டேர்ம்ஸ் இருக்குது அது என்ன பண்ண டிவைல 6x 6x. இந்த 6ஆல் 12 கேன்சல் பண்ணால் -2. அப்போ 6x + 23 = 0. 6x + 23 × x - 2 x - 2. ஓகே, அப்போ இந்த டேர்ம்ஸ் ஈக்குவல் 0, இந்த டேர்ம்ஸ் ஈக்குவல் 0. அப்போ இதுலேருந்து x வேல்யூ என்ன வரும் -23/6. மைனஸ் நமக்கு என்ன வரும், ஃபேக்டரில் வால்யூம்னா சைடு வந்து வராது, அப்போனா நமக்கு நெகட்டிவ்ஸ் வராது, இஸ் இம்பாசிபிள். அப்போ x = 2 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அப்போ ஒரு சைடு எப்படி x = 2. தவிர வால்யூம் என்ன ஃபார்முலா, x³ + 52 நம்மளோட கியூபாய்டோட வால்யூம். ஓகே, கியூபாய்டு வால்யூம் x³ + x+2னா இதான் நமக்கு கியூபாய்டு வால்யூம். என்ன கொடுத்தாங்க, அந்த இன்க்ரீஸ் வேல்யூ பை தானே 52 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த x³. அப்போ எக்ஸுக்கு ஃபைன் பண்ணி 2 8 + 60 கியூபிக் யூனிட்ஸாக இந்த கியூபாய்டு வந்து சேஞ்ச் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். Thank you students.